லக்ஷ்மி போ, மித்ரா பக்கத்துல போய் நில்லு. சார் கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் சார், இன்னும் கொஞ்சம். என்னதான் முதல்ல போட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க ஆண்டி. அப்ப எதுக்கு நீ போகல? எனக்கும் மித்ராக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலன்றதுனால. நீ இப்படியே இருந்தேன்னு வை, ஜன்மத்துக்கு அந்த கல்யாணம் நடக்காது. நில்லுங்க, எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் போட்டோ எடுக்கிறீங்களா? உங்க கூட சேர்ந்து நாங்களும் போட்டோ எடுத்துக்கிறோம். சார் பையன் தோள் மேல கை போடுங்க சார். என்னடா வேலை முடிஞ்சுதா? அவனை போட்டு தள்ளிட்டீங்களா? இல்ல மேடம், நாங்க இங்க வந்து பாக்குறதுக்குள்ள அவன் இங்கேயும் இல்ல மேடம். அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். என்னது? அவன் திரும்பவும் தப்பிச்சு ஓடிட்டானா? அவன் எங்கேயும் தப்பிக்க முடியாது மேடம். அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுறான். டேய் இடியட், அவன் ஏன்டா இன்னமும் அங்கேயே இருக்க போறான்? இங்கதான் வருவான், என்ன மாட்டி விட போறான். நீங்க உடனடியா இங்க வந்துருங்க. அவன் வந்தானா அவனை உள்ள வர விடாம கதையை முடிச்சிருங்க. சரிங்க மேடம். ஏய், நாம திரும்பவும் அந்த வீட்டுக்கு தான் போகணும். போலாம் வா, மேடம் அங்கதான் வர சொல்லியிருக்காங்க. போலாம். இன்னைக்கு நம்ம என்ன கனவு கண்டுட்டு எந்திரிச்சோம்னே தெரியல. எனக்கு பூரா பிரச்சனையாவே இருக்கு. எந்த பிரச்சனையையும் வர விடக்கூடாது ஆண்டி. அது நம்ம கையில இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்கர் இன்னும் நம்ம கைய மீறி எங்கேயும் போகல ஆண்டி. அவன் இங்க வந்தானா அவன் கதையை முடிச்சிருவேன். இப்பதானே நான் அவளோட ட்ரெஸ்ஸ கரையாக்குனேன். ஆனா பாக்குறதுக்கு புது ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அது புது ட்ரெஸ் தாமா. நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை பாழாக்கிட்டு ஜானுவை கஷ்டப்படுத்த நினைச்சேன். நான் அதே மாதிரி இன்னொரு புது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவளை சந்தோஷப்படுத்திட்டேன். நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் எதுக்கு அப்படி செய்ய போறேன்? உன்னை தவிர ஜானுவை வேற யாருமா கஷ்டப்படுத்த போறா? நான் ஜானுவை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் எதுக்கு அவளை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற மாம்? நீ அவளை லவ் பண்றதுனால தான் அப்படி பண்ற. அவ எனக்கு மருமகளா வர்றது எனக்கு பிடிக்கல. அதான் எதுக்கு? சரி, ஜானு எந்த விஷயத்துல தப்பு பண்ணா? ஆல்ரெடி நீயும் மனுஷாவும் சேர்ந்து லக்ஷ்மி அண்ணிய போட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஜானு லக்ஷ்மி அண்ணியோட தங்கச்சியா இருக்கிறது தான் தப்பா? எனக்கு இவள மாதிரியான மருமக வேண்டான்னு சொல்றேன். நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட நீ தான் சொல்வியா மாம்? நான் உன்னுடைய அம்மாடா. அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்னு பார்க்க சொல்றேன். ஜானு கூட கல்யாணம் பண்ணி வைக்காம வேற யாரையோ பாக்குறேன். உனக்கு இவ்வளவு தவிர வேற யாரும் கிடைக்கலையா? ஆக்சுவலா நான் ஏன் உன்னோட வயித்துல பிறந்தேன்? எந்த காரணமும் இல்லல்ல. ஆனா எதுக்காக நான் ஜானுவை லவ் பண்றேன்னு கேட்டா 100 காரணம் சொல்லுவேன். என்னென்ன காரணம்னு சொல்லு. ஒரு காரணம் சொன்னா போதுமா? யாருக்கும் தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். அப்ப அவ என்ன சொன்னா தெரியுமா? நம்ம கல்யாணம் என் அக்காவுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட அம்மாவுக்கு தெரியணும். உங்க அம்மா ஓகே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ சொன்னா தெரியுமா? முதல்ல இருந்தே நீ அவளை வெறுத்துட்டு இருக்க. ஆனா அவளுக்கு உன் மேல நிறைய மரியாதை இருக்கு. எதனால உனக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல மாம். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஜானுக்கே தெரியாம அவளோட கழுத்துல நான் தாலியை கட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்னடா மிரட்டிட்டு இருக்க? நீ எப்படி அவ கழுத்துல தாலிய கட்டுறன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு அந்த ஜானுக்கு இருக்கு. என்ன செய்ய போற? நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? நாளைக்கு என்ன செய்யறேன்னு நீயே பாரு. இப்ப எதுக்கு அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க?
லக்ஷ்மி என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? இந்த பக்கம் வா. வாங்கம்மா. சித்தி நீங்களும் வாங்க. இது நீங்க உங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பர்த்டே. விவேக், கேண்டில்ஸ் ஏத்தி வை. அப்படின்னா மித்ரா சாரும் லக்ஷ்மியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கே. பசங்களும் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. கடவுளே, நான் அவங்கள சேர்த்து வைக்க தான் இங்கே வந்தேன். அவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். Happy birthday to you. 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 மித்ரா, நீங்க ரெண்டு பேரும் பசங்க கை பிடிச்சு கேக் கட் பண்ணுங்க. நீயும் வா லக்ஷ்மி. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே லக்கி. Thank you அப்பா. Thank you அப்பா. மனிஷா, அவன் உள்ள வந்துட்டான். யார் ஆண்டி? பாஸ்கர் வந்துட்டான்.